சமீபத்திய வரலாற்றில் உருவான பலவீனமான அரசாங்கமே ஆட்சியில் இருப்பதாக சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. இலங்கையின் சமீபத்திய வரலாற்றில் மிகவும் பலவீனமான அரசாங்கம் ஆட்சியில் உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திறமையான பலம் பொருந்திய அரசாங்கத்திற்கு பதிலாக பலவீனமான அரசாங்கத்துடன் நாடு செல்லும் திசை தற்போது தெளிவாக புரிவதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். 10 முக்கிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் கருத்து மக்களிடம் எடுத்து செல்லப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரிசையாக முதலீடு செய்ததிலிருந்து நாட்டை விட்டு வெளியேறுவதாக சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். நாட்டில் முதலீடுகள் வெளிப்படைத்தன்மையுடன் காணப்பட வேண்டும் எனவும் அரசாங்கம் முதலீட்டாளர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார். 2028ஆம் ஆண்டுக்குள் கடனை செலுத்த வேண்டியுள்ளதால் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற கட்சி உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். நாடு பெற்றுக்கொண்டுள்ள கடன் மற்றும் வட்டியை செலுத்த வேண்டுமெனில் அதிக வருமானமும் பெரிய பொருளாதார இலக்குகளையும் அடைய வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு நாடாக மீண்டு வர முடியும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுடன் அரசாங்கம் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களில் உள்ள இலக்குகளை அடைய தவறினால் மீண்டும் கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த ஒப்பந்தங்களில் உள்ள பலவீனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியதாகவும் முந்தைய அரசாங்கம் செய்த தவறுகளையே இந்த அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து சென்றுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் பல நிபுணர்கள் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தை ஆய்வு செய்துள்ளனர். அந்த ஆய்வின்படி சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 59% நாடுகள் 2வது அல்லது 3வது மறுசீரமைப்பை மேற்கொண்டுள்ளன. இந்த நிலை மாற வேண்டும் என்பதே தமது விருப்பம் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மற்றுமொரு கடன் மறுசீரமைப்பு செய்து நாட்டுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் குறுகிய பிரச்சனைகளை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி அரசியல் லாபங்களை பெற முயற்சிக்காது என தெரிவித்த சஜித் பிரேமதாச இந்த விடயங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி செயலாளருக்கும் துருக்கி தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க மற்றும் துருக்கி குடியரசின் தூதுவர் செமில் உட்பு டட்கர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் தற்போதுள்ள இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என துருக்கி தூதுவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு துருக்கி குடியரசின் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிராமிய மக்களின் வறுமையை மட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாகவும் துருக்கி தூதுவர் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி, சுகாதாரம், விவசாயம் உள்ளிட்ட துறைகளின் மேம்பாட்டுக்காக தற்போதைய அரசாங்கம் செயற்படுத்தும் திட்டங்களுக்கு துருக்கி தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் என்றும் எதிர்காலத்தில் அதற்கான பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட எதிர்பார்ப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார். துருக்கியில் கல்வி கற்க இலங்கை மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 15 புலமைப்பரிசில் கோட்டாவை 25 புலமைப்பரிசில்களாக அதிகரிக்கப்படும் என்றும் தூதுவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் அளவில் துருக்கிக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். யோசித டேசி ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி போரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். 2012 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் ரட்மனால, சிரிமல்வத்தா, ஒயன மற்றும் தெஹிவளி பகுதிகளில் 80 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள காணிகளையும் சொத்துக்களையும் கையகப்படுத்திய விதத்தை வெளியிட தவறியதால் சட்டமா அதிபர் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்துள்ளார்.
பணம் சம்பாதித்த விதத்தை வெளியிட தவறியதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி சட்டமா அதிபர் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ச கொழும்பு நீதவான் நீதிமன்றால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அஸ்வஸ்ம பெறும் குடும்பங்களில் 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட பெரியவர்களுக்கு வழங்கப்படும் 3000 ரூபாய் மாதாந்த உதவித்தொகை அஸ்வஸ்ம கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி தேவைப்படும் குடும்பங்களில் உள்ள பெரியவர்களை தவிர்த்து இதுவரை உதவித்தொகையை பெற்று வரும் பெரியவர்களுக்கு மட்டுமே அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் நிலையங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த காலங்களில் நடைமுறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் உதவித்தொகையை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த மாதத்திற்கான உதவித்தொகை மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை இம்மாதம் 20ஆம் திகதிக்கு முதல் அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் நிலையங்கள் மூலம் செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.